Hi friends, welcome to Maltese cooking series. இன்னைக்கு நம்ம cooking seriesல ஒரு ஹெல்த்தியான breakfast recipe தான் பார்க்க போறோம். So இந்த ரெசிபியை நீங்க பார்க்கிறதுக்கு முன்னாடி don't forget to like, share and subscribe to Maltese cooking series. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஒரு கப் ஓட்ஸை வந்து நான் மிக்ஸில போட்டு நல்ல ஒரு ஃபைன் பவுடரா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்க போறேன். கூடவே நான் ரெட் சோரியை வந்து ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு லோ ஃப்ளேமில் ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதையும் இந்த மாதிரி பவுடராக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ வந்து ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் நான் வந்து 2 எக்கை வந்து ஆட் பண்ணுறேன். இது கூட ஒரு ஆனியனை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணுறேன். கூடவே 2 க்ரீன் சில்லிஸை ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணுறேன். கூட நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்ச 1 கப் ஓட்ஸு, 2 டேபிள் ஸ்பூன் சோரி பவுடர், அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு, ஃபைனலாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். இது கூட நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். இதை வந்து ஒரு பேட்டர் கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும், நல்லா ஒரு போரி கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். இப்போ நம்ம பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டு க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த பேட்டரை உள்ளே ஊற்றி எடுத்துக்கலாம். ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து கவர் பண்ணிவிடுங்க. இப்போ பாருங்கள், அப்படியே நல்லா உப்பி வருது. நம்ம இதில் எதுவுமே ஆட் பண்ணல, நல்லா பாருங்கள் ப்ளஃபியாக வருது. ஸோ இதை வந்து இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு நம்ம வந்து குக் பண்ண போகிறோம். அவ்வளோதாங்க, ரொம்பவே சூப்பரான, ரொம்பவே ஈஸியான, ஒரு ஹெல்த்தியான, ப்ரோட்டீன் ரிச் காலையிலோட பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா don't forget to like, share and subscribe to Maltese cooking series. Thanks for watching.